வெல்கம் யூவர்ஸ் குயின் வாஸ் கிங்டமில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? இன்றைக்கி ட்ராயிங்கில் நம்ம எப்படி ஃப்ரூட்ஸை வரைஞ்சி கலர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட ட்ராயிங் நோட்டில் டைட்டில் எழுதிக்கோங்க. இந்த டைட்டில் எழுதினதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன் போட்டு பேஸ்கெட் வந்துட்டு ஒரு அவுட்லைன் ஷேப் பண்ணிக்கோங்க. அப்படி ஷேப் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணுங்கள் பென்சிலில் வந்துட்டு ட்ரா பண்ணும்போது. அப்புறம் அந்த பேஸ்கெட் ஒரு டிசைன்டு ஷேப்பாக இருக்கிற மாதிரி எலிவேட் ஆகி ஒரு நேரோ பெண்டு கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா என்ன மாதிரியான டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேஸ்கெட் ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள ஃப்ரூட் பேஸ்கெட்டில் நம்ம வேறு மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். இதில் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரூட்ஸு அடிஷ்னலாக 1-2 ஃப்ரூட்ஸு சேர்த்துருப்போம். அதை எப்படி ட்ரா பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்பிள் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேங்கோ பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிளுக்கு பின்னாடி ஹிடன் ஆகி இருந்து பாதி தெரிகிற மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே கிரேப்ஸ் பண்ணிவிட்டு அது ஃபுல் ரவுண்டாக இல்லாமல் ஓவல் ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணணும். எது ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணணும். அப்புறம் கிரேப்ஸுக்கு சம் லீவ்ஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். தென் லீவ்ஸை வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இதை ஒரு ஸ்ட்ராபெரி ஷேப்புக்கு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி வந்து ஒரு ட்ரையாங்கிள், பெண்டட் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அப்படி நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதில் குட்டி டாட்ஸ் போட்டோம் அப்படின்னா அதில் இருக்க சீட்ஸ் பார்த்து தெரியும். தென் அதுக்கு லீஃப் போட்டுடணும். லீவ்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பஞ்சியாக இருக்க மாதிரி இருக்கும். தென் கிரேப்ஸுக்கு நம்ம ஹைலைட்டர் ஷேடோ கொடுக்கறதுக்காக சின்ன மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட்டு செர்ரி ஃப்ரூட் வந்து சும்மா கொஞ்சமாக தான் இருக்கும் ஃப்ரூட் பேஸ்கெட்டில். ஸோ அதையும் நம்ம ட்ரா பண்ணிடணும். ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு நம்ம அவுட்லைன் பண்ணிடணும். பென்சிலில் ட்ரா பண்ணும்போது நம்ம 2-3 லைன்ஸ் கூட நம்ம போட்டிருந்துருப்போம். ஆனால் நம்ம பிளாக் கலர் ஸ்கெட்சில் ட்ரா பண்ணும்போது எந்த லைன் கரெக்டான லைனோ அந்த லைனை மட்டும் பென்சிலில் இருக்கிறத கெஸ் பண்ணிவிட்டு பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு ட்ரா பண்ணிட்டோம். ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸையும் வந்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணிடுங்க. இதில் நம்ம ஒருவேளை நான் ட்ரா பண்ணது இந்த லைன் இல்லை வேறு லைன் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா திருப்பி ரீகரெக்ட் பண்ணாதீங்க. பிளாக் கலர் ஸ்கெட்சில் ஓவர் ரைட் பண்ணுறோம் அப்படின்னாவே அது என்ன ஆகும்னா மிஸ்டேக்கை ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். இப்படி ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸையும் நம்ம என்ன பண்ணிடணும்னா பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு அந்த பென்சில் பார்க் போட்டதுக்கு மேலேயே ட்ரா பண்ணிடணும். எல்லாத்தையும் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எரேசர் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற பென்சில் மார்க்ஸை நம்ம எரேஸ் பண்ணி நீட்டாக டஸ்டெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சிடணும். எந்த பென்சில் மார்க்ஸ் இருந்ததுன்னா ஏன்னாகும் நம்மளோட ஆர்ட் ஒர்க் ரொம்ப டிம்மாக இருக்கும், நல்லா இருக்காது, ப்ரைட்டாக தெரியாது, அந்த மிஸ்டேக்கை ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் கலர் பண்ணும்போது நமக்கு லைட்டாக வந்துட்டு கலர் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ லெஃப்ட் சைடில் அந்த ஷேடோ விழுகிற மாதிரி போடுறதுனால லெஃப்ட் சைடில் ரொம்ப நல்லா டார்க்காக கொஞ்சம் கொடுத்துக்கணும். அதுவுமே வந்து குட்டி ஸ்ட்ரோக்ஸ் லைன்ஸாகவே தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்ருக்கிட்டு லைட்டர் பார்ட் வரும்போது அந்த இடத்துல ஒயிட் கலரில் வந்துட்டு கலர் பண்ண முடியாது. அதனால் அதை ஒயிட்டாகவே வந்துட்டு நம்ம விட்டுடணும். பென்சிலில் நம்ம லாங் ஷேட் பண்ணும்போது பென்சிலோட டிப்பை கொஞ்சம் லென்த்தாக பிடிச்சிக்கணும். கொஞ்சம் டார்க்கர் டோன் கொடுக்கறதுனால கொஞ்சம் க்ளோஸராக பிடிச்சிருக்கோம். இப்படி ஹைலைட் டோன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அந்த இடத்த ஒயிட் ஸ்பேஸாகவே விட்டுறது தான் வந்துட்டு பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் ஓரத்தில் மட்டும் நம்ம கலர் நல்லா பண்ணிட்டு அந்த ஷேட் வந்துட்டு டெப்த்து நல்லா அப்படியே மெர்ஜ் ஆகி வர்ற மாதிரி நம்ம கலர் பண்ணணும். லைட் கலர்லேருந்து டார்க் கலர் எந்த இடத்துலையும் பேட்சாக தெரியாமல் கலர் பண்ணணும். அப்படி கலர் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு காம்புக்கு ப்ரௌன் போட்டுடுங்க. தென் நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் எடுக்கும்போது அதே மாதிரி லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல வந்து நமக்கு ஷேடோ வேணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்கணும். எந்த இடத்துல லைட்டர் டோன் தோணுதோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஒயிட்டாகவே விட்டுடணும். இப்போ இந்த மேங்கோ வந்து கொஞ்சம் ஃப்ரூட்டான இது தெரியறதுக்காக கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் அதோட ஷேட் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்க. மேங்கோவோட ஷேட்ஸ் வந்து நம்ம
ஓரத்தில் கொஞ்சம் டார்க்கராக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பென்சிலோட அந்த மேங்கோ வந்துட்டு சென்டரில் வரும்போது பென்சிலை நல்லா கொஞ்சம் லென்த்தியாக பிடிச்சி நம்ம ஷேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கிரேப்ஸ் வந்து க்ரீன் கிரேப்ஸ் வந்துட்டு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கிரேப்ஸுக்கு லைட் கலரில் க்ரீன் கலர் கிரேப்ஸை வந்துட்டு கொடுக்கணும். லைட்டாக கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் அந்த எட்ஜில் வந்துட்டு ஒயிட் கலரில் விட்டுடுங்க. ஸோ தென் நெக்ஸ்ட்டு செரிக்கும் அதே மாதிரி கொஞ்சம் க்ரீனிஷாக, ஏன்னா காயாக இருக்கும்போது இருக்கிற எஃபெக்டை காட்டுறதுக்காக கொடுத்தாச்சு. தென் நெக்ஸ்ட்டு அது டார்க் க்ரீனை வச்சு நம்ம கிரேப்ஸை எங்கெல்லாம் வந்துட்டு டார்க்கர் டோன் தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம க்ரீன் கொடுக்கணும். செரி வந்து பாதி பழுத்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதர் கலர் இன்னொரு கலர் கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரிக்கு வருவோம். ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபுல்லாக ரெட்டு வந்து ஃபில்லப் பண்ணணும். இதுக்கு ஷேடிங்கே இல்லை. செடியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிடலாம். அந்த சீட்ஸ் இருக்க பார்ட்டுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா சீட்ஸோட கலர்ஸை நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும். இப்போ ஸ்ட்ராபெரி வந்து ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ கொஞ்சம் பார்க்க லுக்காக தெரியும். அப்போ தான் சீட்ஸ் வந்து அதில் பதிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். இப்படி ஓரத்தில் மட்டும் ரெட்டோட டார்க்கர் கலர் ப்ரௌனு, அந்த ப்ரௌன் கலர் வச்சு கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு அதுக்கு க்ரீன் கலரில் லீஃப் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். க்ரீன் கலர் வச்சு நம்ம லைட் க்ரீன் டார்க் க்ரீன் அப்படி நம்ம ஷேட்ஸ் கலர் பண்ணி நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்னாவே அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ செர்ரி இதுக்கும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ப்ளூபெர்ரி மாதிரி ப்ளூ கலர் கொடுத்து அதுக்கப்புறம் ரெட் கலர் கொடுக்கும்போது நமக்கு அது பாதி பழுத்த மாதிரி இருக்கும் செர்ரிஸ். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பாஸ்கெட்டுக்கு நம்ம ஃபில்லப் பண்ணிட்டோம். ஃபில்லப் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு அடிஷ்னலாக டிசைன் போடணும்னு தோணுச்சுன்னா டிசைன் போட்டுக்கணும். தென் அதோட மடிப்பு இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு ரிப்ஸும் வந்துட்டு தனித்தனி அந்த ஷேடோ கலர்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் இந்த பாஸ்கெட் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுமாதிரி பாட்டம் ரிப்பை கவர் பண்ணும்போது நல்ல டார்க்கான ப்ளூ கலர் வச்சு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பார்க்க இன்னும் கொஞ்சம் ரிச்சாக எலிவேட் ஆகி அது கொஞ்சம் எம்போஸ்ட் எஃபெக்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம பார்த்து கலர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching, viewers. See you on next video.